ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ் புக் எடுங்க. சரி. அதுல பாரு வடிவங்கள் கொடுத்துருக்காங்களா? ரெண்டாவது பேஜ் இருக்காமா? அதுல வடிவங்களுடைய பெயர்கள்லாம் சொல்வீங்களா? சரி. அதுல சதுரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? செவ்வகம். அதுக்கு அடுத்து கொடுத்துருக்க வடிவம் பேர் என்ன? லாஸ்டா கொடுத்துருக்கு பேரு? சரி. இப்போ 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து தமிழ் புக் எடுங்க பார்க்கலாம். எடுத்தீங்களா? சரி. இதுக்கு முன்னாடி வகுப்புல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இயல் 1 எடுங்க பார்க்கலாம். 18 பேஜ் நம்பர் வந்து 18. அதுல இயல் 1 குச்சி எழுதுறோம் குச்சி எழுதுறோம் எடுங்க பார்க்கலாம். எடுத்தீங்களா? என் பேர் பரணி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல்ல படிக்கிறேன். ஒரு வருஷமா படிக்கிறேன். நல்லா சொல்லித்தராங்க. டெய்லி பிக் கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறாங்க. வாரமான விளையாட வைக்கிறாங்க. நல்லா சொல்லித்தராங்க. காசு கட்டி படிக்கிறதோடு இங்கே நல்லா சொல்லித்தராங்க. என் பேர் சஞ்சனா. 6வது 49 ஸ்கூல் கவுண்டமலை ஸ்கூல் படிக்கிறேன். ஒரு வருஷமாக படிச்சுட்ருக்கேன். நல்லா ஈஸியாக சொல்லித்தராங்க. கஷ்டம்லாம் எதுவும் சொல்லித்தரல. என் பேர் வந்து சூர்யா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூலில் படிக்கிறேன். இது சாயந்தரம் ஸ்கூல் விட்டோடனே வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டியூஷனுக்கு வந்து இது ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு செஞ்சுட்டு அடுத்து மிஸ்ஸு பிக் கொஸ்டின் படிக்க சொல்லுவாங்க. பிக் கொஸ்டின் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு அடுத்த ஏதோ ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அதை எழுதிட்டு வீட்டுக்கு போயிட்டு எழுதிட்டு அடுத்து மறுநாள் வரும்போது அதை டெஸ்ட் வைப்பாங்க. ஏதோ சப்ஜெக்ட் ஸ்கூலில் கொடுத்தாங்கன்னா எதுவுமே டவுட்னா மிஸ்ட்டு வந்து கேட்டால் புரிகிற மாதிரி கிளியராக சொல்லுவாங்க. என் பெயர் சுதர்சனன். 6ஆம் வகுப்பு கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூலில் படிக்கிறேன். ஒரு வருஷமாக படிச்சுட்ருக்கேன். ஜேபிஎன் மூலமாக தெரிஞ்சு வந்தோம். நல்லா கிளியராக சொல்லித்தராங்க. ஏதாச்சும் சப்ஜெக்டில் ஏதாச்சும் டவுட்னா சொல்லித்தராங்க. நல்லா கிளியராக யூஸ்ஃபுல்லாக சொல்லித்தராங்க. இல்லை அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 237 நாள் பக்கம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதே கவுண்டமலை தொகுதிக்கு உட்பட்ட டியூஷனு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 67 வருஷமாக இதுவும் கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருக்கிற குழந்தைங்க மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் எதுவும் தெரியும். யாருமே வந்து இங்கே வரதுனால எதுவும் சொல்கிறதெல்லாம் கிடையாது. குழந்தைங்க வந்தாலும் பொறுப்பாக பாதுகாப்பாகவும் இருந்துக்கிறாங்க. அது முன்னாடி ரோட்லேயே இருந்தாலும் சரி நம்ம ரூம்குள்ளேயே இருந்தாலும் சரி நாங்கள் பொறுப்பாக பார்த்துக்குவோம். என் பெயர் திவ்யா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு வந்து இந்த டியூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிஸ்ஸு ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. சனிக்கிழமை ஆனால் விளையாட விடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பால் முட்டை இந்த மணிக்கு ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் தராங்க. என் பேர் உமேஷ். 7ஆம் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல். மற்ற டியூஷனுக்கு போகும்போது 500 ரூபா ஒரு ஆளுக்கு கேட்குறாங்க. இந்த டியூஷனுக்கு நல்லா ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. ஜாலியாக சொல்லித்தராங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. மற்ற டியூஷனுக்கு போனால் 500 ரூபா 1000 ரூபா கேட்குறாங்க. இந்த டியூஷன் அம்மா அப்பாங்க கஷ்டம் கொஞ்சம் தீருது. மற்ற டியூஷனுக்கு போனால் காசெல்லாம் கேட்குறாங்க. மிஸ்ஸு இங்கே டவுட்டாக இருந்தால் நல்லா ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த டியூஷன் நடத்தி கொடுத்த ஜேபிஎன்னுக்கு விஜய் பைலனுக்கு ரொம்ப நன்றி. ஏதோ சப்ஜெக்ட் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா நல்லா சொல்லித்தராங்க. ஏதோ சப்ஜெக்டில் ஏதோ பார்க்காம எழுதிட்டு ஹோம்ஒர்க் இருந்தால் தருவாங்க. அது எழுதிட்டு லீவு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு. மற்ற நாளில் இருக்குது. ஏதோ ஒரு ஃபண்ட்ஸ் ஏதோ ஒரு 4 சொல்கிறதுன்னு அந்த மாதிரி லீவு. விஷால். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன். கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல். மிஸ்ஸு நல்லா சொல்லித்தராங்க. ஞாயிற்றுக்கிழமைனா முட்டை பால் எல்லாம் தராங்க. ஏதோ ஃபங்க்ஷன்னா பேகு அதெல்லாம் தராங்க.
பயிலகம் விஜய் சாருக்கும் என்னுடைய நன்றி. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா பகுதிகளில் வந்து கஷ்டப்படுற குழந்தைங்க அதிகமாக இருக்காங்க.